அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். ரிக் ரோமன் வாக் டைரக்ஷன்ல இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வெளியான ஷெல்டர் என்ற ஆக்ஷன் படத்தோட விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். நம்ம ஹீரோ ஜேசன் ஸ்டேத்தம் அவரது பழைய அதிரடி வாழ்க்கையை விட்டுட்டு ஸ்காட்லாந்துல இருக்க ஒரு தீவுல மிக எளிமையா ஒரு சாதாரண மனிதனா வாழ்ந்து வராரு. அவர் யாரு, அவரது கடந்த காலம் என்ன என்பது அந்த ஊர் மக்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரு முன்னாள் MI6 ஏஜென்ட் மற்றும் அசாசினாக இருந்த அவரு மீதமுள்ள வாழ்க்கைய அமைதியாகவும் அதே நேரத்துல அவருடைய அடையாளத்தை மறைச்சும் வாழ்ந்து வராரு. இவருக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாரத்துல ஒரு நாள் மட்டும் கப்பல்ல கொண்டு வந்து ஒரு ஃபேமிலி டெலிவர் பண்ணுது. ஒரு நாள் வழக்கம் போல பொருட்களை கொடுக்க வரும்போது மிகப்பெரிய புயல் அடிக்குது. இதுல எதிர்பாராத விதமா பொருட்களை டெலிவரி பண்ண வந்த பெரியவர் இறந்து போறாரு. கூட வந்த சின்ன பொண்ணை மட்டும் நம்ம ஹீரோ போராடி காப்பாத்துறாரு. அனாதையான அந்த பெண்ணை அப்படியே விட முடியாம அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஹீரோ தள்ளப்படுறாரு. அதன் விளைவா வெளி உலகத்துக்கு அவர் வரும்போது MI6 உருவாக்கிய அதிநவீன AI அல்காரிதம் நம்ம ஹீரோவோட முகத்தை அடையாளம் கண்டுபிடிக்குது. இதுக்கப்புறம் கவர்மெண்ட்டும் நம்ம ஹீரோவின் பழைய எதிரிகளும் அவரை வேட்டையாட தொடங்குறாங்க. இவங்க கிட்ட இருந்து எல்லாம் தப்பிச்சு அந்த சின்ன பொண்ணை பாதுகாப்பான ஷெல்டர்ல கொண்டு போய் சேர்த்தாரா இல்லையா என்பதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். தன் அடையாளத்தை மறைச்சு வாழ்ந்து வந்த முன்னாள் சீக்ரெட் ஏஜென்ட் ஒரு சின்ன பெண்ணை காப்பாத்த போய் மீண்டும் அவருடைய வன்முறை நிறைந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு போராட வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவதுதான் இந்த படத்துடைய மொத்த கதை. பல ஆக்ஷன் படங்களின் கலவையா உருவாகி இருக்கும் இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லர் வகையை சேர்ந்தது என்றாலும் இதுல சர்வைவல் மற்றும் எமோஷனல் அம்சங்களும் இடம்பெற்றிருக்கு. சுருக்கமா சொன்னா சர்வைவல் கலந்த ஆக்ஷன் த்ரில்லர் படம் இது. புதுசா யோசிக்காம ஜேசன் ஸ்டேத்தம் இதற்கு முன்பு நடித்த படங்கள்ல இருந்து சிறந்த காட்சிகள் சிலவற்றை எடுத்து ஒன்னா சேர்த்து கொடுத்தது போல இந்த படத்தின் திரைக்கதை இருந்துச்சு. படத்தின் ஆரம்ப காட்சிகள் ரொம்ப ஸ்லோவா போவதும் அடுத்த சீன்ஸ்ல என்ன நடக்கும் என்பதை கிட்டத்தட்ட நாம கெஸ் பண்ற வகையில திரைக்கதை எழுதப்பட்டதும் நெகட்டிவ் விஷயங்களா எனக்கு தெரிஞ்சது. எப்பவும் போல ஜேசன் ஸ்டேத்தம் ஆக்ஷன் காட்சிகள்ல எஃபெக்டிவா செயல்பட்டு இருக்காரு. கட்டுக்கோப்பான உடல் மற்றும் அதிரடியான அசைவுகள் மூலம் ஆக்ஷன் காட்சிகளுக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்கிறாரு. மேலும் ஜேசன் கிட்ட இருந்து நாம என்ன எதிர்பார்ப்போமோ அது இந்த படத்திலையும் மிஸ் ஆகல. ஜேசனோட பழைய படங்கள்ல நாம என்ன பார்த்தோமோ அதே பழைய ஃபார்முலாவை பயன்படுத்தியது போன்ற ஒரு வழக்கமான ஒளிப்பதிவு தான் இந்த படத்திலையும் இருக்கு. ஜேசன் ஸ்டேத்தம் இந்த படத்துல தனது வழக்கமான ஹீரோ இமேஜ மீண்டும் ஒரு முறை நிலைநிறுத்தி இருக்காரு. அமைதியான சிச்சுவேஷன்ஸ் மற்றும் ஆக்ஷன் காட்சிகள்ல கச்சிதமான நடிப்பையும் வெளிப்படுத்தி இருக்காரு. இந்த படத்தின் கதாபாத்திரம் இவருக்கு ரொம்ப பழகி போன கேரக்டர் என்பதால ரொம்ப அசால்ட்டா நடிச்சு கொடுத்துட்டாரு. அடுத்ததா இந்த படத்துல பில் நை கொஞ்ச நேரமே வந்தாலும் நல்ல தாக்கத்தை கொடுத்திருக்காரு. கிளைமேக்ஸ்ல ஸ்ட்ராங்கான மற்றும் நினைவில் இருக்கும் ஆக்ஷன் காட்சிகள் வரும்னு எதிர்பார்க்கும் போது அந்த எதிர்பார்ப்பை படத்தின் கிளைமேக்ஸ் முழுசா பூர்த்தி செய்யல. மேலும் இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்ல. இப்போதைக்கு இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் இல்ல. ஜேசன் ஸ்டேத்தமோட ஆக்ஷன் படங்களை ரசிப்பவர்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஆனா புதுமையான கதை, வித்தியாசமான திரைக்கதை, ஸ்ட்ராங்கான வில்லன் என எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.